வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 14 வாட்டர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காம இந்த ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு உடனே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 14 வாட்டர். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ரீசன்னால கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் தண்ணி தான் அப்படின்னு ஒரு ரூல் போடுறாங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் இது. ஸோ அப்படி வந்து ரூல் போட்டால் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலிக்கே ஒரு பக்கெட் தண்ணி தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த ஒரு பக்கெட் தண்ணி வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதை குடிப்பீங்களா, இல்லை குக் பண்ணுவீங்களா, இல்லை குக் பண்ண பாத்திரம் எல்லாம் கழுவீங்களா, இல்லை உங்களுடைய ட்ரெஸ் வாஷ் பண்ணுவீங்களா, இல்லை குளிப்பீங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு 1 பக்கெட் தண்ணி ரொம்ப கஷ்டம், அப்படி தானே? ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து வாட்டர் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங் ஹியூமனுக்கு, அப்படி தானே? நம்ம வந்து குடிக்கிறது தவிர நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸுக்கு வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாருக்காச்சும் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். ஹவு மச் வாட்டர் டு வி யூஸ்? எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஆக்டிவிட்டி 1ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டேபிளர் காலம் வந்து போட சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த டேபிள் 14.1 இருக்குல்ல, எஸ்டிமேஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் பை யுவர் ஃபேமிலி இன் ஏ டே. உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஆக்டிவிட்டி 1ல வந்து பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ், ட்ரிங்கிங், ப்ரஷிங், பாத்திங், வாஷிங் யூட்டென்சில்ஸ், வாஷிங் கிளாத்ஸ், டாய்லெட்ஸ், கிளீனிங் ஃப்ளோர், எனி அதர். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்னும் நீங்கள் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து எழுதிக்கோங்க. அண்ட் 2வது காலமில் வந்து எவ்வளோ அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தண்ணீர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதான் உங்களுடைய செகண்ட் காலம். ஸோ ஒரு நாளைக்கு உங்கள் ஃபேமிலி எவ்வளோ வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ப்ரஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி, உங்களுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலிக்கே நான் சொல்கிறேன். ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருந்தால் 4 மெம்பர்ஸும் எவ்வளோ தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க, ட்ரிங்கிங்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, ப்ரஷிங்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, பாத்திங்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டு எழுதுங்க. லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபேமிலி ஒரு நாளைக்கு அப்படின்னு டோட்டல் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ரஃப் கால்குலேஷன் மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போது ஒரு நாளைக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு லிட்டர்ஸில் கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஃபேமிலி வந்து இவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு உங்கள் ஃபேமிலி வந்து எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டூ 365 போடலாம். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி 1ல பண்ணீங்கல்ல, இந்த கால்குலேஷன் ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல, அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அந்த வேல்யூ இன்டூ 365 பண்ணிங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுலேருந்து 1 இயருக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும். அந்த வேல்யூலேருந்து உங்களுடைய டோட்டல் மெம்பர்ஸ், உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, 4 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் 4ஆல் அந்த வேல்யூவை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு, உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 1. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டேப்லர் காலம் போட்டு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அந்த வேல்யூஸ், இதுதான் உங்களோட ஆக்டிவிட்டி 1. நெக்ஸ்ட், Bojo wonders whether people living in different regions of our country get the same amount of water, or there are regions where people do not get adequate amount of water. How do they manage? எல்லா ரீஜன்லேயுமே வந்து நம்ம கண்ட்ரியில் இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, அப்படி தானே? எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஒரே மாதிரி தண்ணி கிடைக்குதா? இல்லை. சில ஸ்டேட்ஸ்லாம் ரொம்பவே வந்து தண்ணி வந்து பஞ்சமாகவே இருக்குது. ஸோ அவங்களாம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, தண்ணி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க?
அவங்களோட யூசேஜ் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுப்பாங்க. யூ ஹாவ் லிஸ்டட் ஏ நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் விச் வி யூஸ் வாட்டர். நம்ம வந்து வாட்டர் வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணோம், அப்படி தானே? இப்போது நம்ம தண்ணி வச்சு நம்ம மட்டுமா வந்து ஹியூமன்ஸ் மட்டுமா யூஸ் பண்ணுறோம், நம்ம பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றுறோம். ஸோ வெஜிடபிள்ஸ், நமக்கு ஃபுட் எல்லாமே எவ்ரிடே கிடைக்கிற ஃபுட் எல்லாமே வந்து நம்ம வாட்டர் ஊற்றுறதுனால தான் பிளான்ட்ஸ்க்கு அது வந்து ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்குது. வாட்டர் வந்து வேறெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. பிளான்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் அண்ட் ஈவன் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே வந்துட்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பாருங்கள், பகேலி வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஒரு புக் இருக்குல்ல, ஒரு புக்கில் ஒரு பேஜை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுதான். ஸோ இது வந்து நம்ம பகேலியோட இன்ஃபர்மேஷன். ஒரு பேஜ் தயாரிக்கவே நமக்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர். அப்போ ஒரு புக்குக்கு நமக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்பட்டிருக்கும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். where do we get water from? நமக்கு வாட்டர் வந்து எங்கேருந்து கிடைக்குது சொல்லுங்கள். வாட்டர் வந்து நம்மக்கிட்ட எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? டேப்பை திறந்தா தண்ணி வரும், அதான் நமக்கு தெரியும், அப்படி தானே? சில பேர்லாம் வந்து ஆற்று குளம் அங்கெல்லாம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக தண்ணி வந்து எங்கேருந்து வருது? நம்மளுடைய ரிவர், பாண்ட், லேக்ஸ், நம்மளுடைய கிணத்துலேருந்து கூட தண்ணி எடுப்பாங்க. ஸோ அங்கேருந்தெல்லாம் தான் நமக்கு நிறைய இதெல்லாமே டிஃப்ரெண்ட் சோர்சஸ். நமக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் தான். அண்ட் இந்த பாண்ட், லேக், ரிவர்ஸ்க்கெல்லாம் எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோடைய ஆரிஜின் வந்து எங்கே இருக்குன்னா ஓஷனாக தான் இருக்கும். பெருங்கடல், கடல்லாம் பார்த்துருக்கீங்களா? அங்கேருந்து தான் வந்துட்டு தண்ணியோட ஆரிஜினே அங்கேருந்து தான் இருக்கும். பார்த்தீங்களா? டேப் திறந்து தண்ணி வருது, அவ்வளோதான் நமக்கு தெரியும். பட் தண்ணி வந்து எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறாங்க? மோட்டார் போட்டுலாம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து மோட்டார் போட சொல்லுவாங்க, மோட்டார்லேருந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு, ஹேண்ட் பம்ப் எல்லாம் யூஸ் பண்ணி. Do you know about 2/3 of the earth is covered with water? நம்மளுடைய பூமியில் 2/3 வந்து வாட்டர் தான் நிறைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட எர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எர்த்தில் வந்து 2/3 வந்து வாட்டர் தான் கவர் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து எங்கே இருக்குது? நம்மளுடைய சி அண்ட் ஓஷனில் வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து ஓஷன் அண்ட் சீல இருக்க வாட்டர் எல்லாமே வந்து உப்பாக இருக்கும், அப்படி தானே? ஒரு மாதிரி வந்துட்டு உப்பு நீராக இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்? அது வந்து நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு வந்து பல பேருக்கு வந்து டவுட் வரலாம். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். வாட்டர் சைக்கிள், டிஸப்பியரிங் ட்ரிக் ஆஃப் வாட்டர். ஸோ டிஸப்பியரிங் ட்ரிக் ஆஃப் வாட்டர் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து துணி துவைக்கிறீங்களா, துணி துவைச்சிட்டு காய போடுவீங்க, அப்படி தானே? ஏதாச்சும் ஒரு கொடியில் வந்து காய போடுவீங்க. அப்போ காய போடும்போது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் துணியை வந்து அதில் காய வச்சதும் என்னாகும், அதில் அந்த துணியில் இருக்க வாட்டர் எல்லாமே அப்படி கீழே சிந்திடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்டர் வந்து காணாம போயிடும். எங்கே போயிடும் சொல்லுங்கள்? எங்கே போகும்? அது என்ன ஆகிடும்? அந்த வாட்டர் வந்துட்டு நம்மளுடைய சன்லைட் பட்டு என்ன ஆகிடும்? அப்படியே எவாப்ரேட் ஆகி டிஸப்பியர் ஆகிடும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்க சால்ட் இருக்குல்ல, அந்த சால்ட்னஸ் அது வந்து என்ன ஆயிரும்? டிஸப்பியர் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் ஆனோடனே என்ன ஆகும்? அப்படி ஆவியாக வரும். அதுதான் என்னது? வாட்டர் வேப்பர். நம்மளுடைய தண்ணி வந்து என்ன ஆகிடும்? வேப்பராக மாறிடும். கொதிக்கும் போது எவாப்ரேட் ஆகும்போது அப்படியே வேப்பராக அப்படியே ஏரோட கலந்துரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுங்க. அந்த தண்ணி எவ்வளோன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த வாட்டர் லெவலை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வாட்டர் என்ன ஆயிருக்கும்? ஹீட் ஆனனால எவாப்ரேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய வாட்டர் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 2. ஆக்டிவிட்டி 2ல் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, 2 பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஓகேவா? 2 பாத்திரத்தில் வந்து ஒரே மாதிரி சேம் அமௌண்ட் ஆஃப் தண்ணி, 2 இதுலேயுமே ஒரே அளவு தண்ணி வந்து ஊற்றுங்க. ஒரு பக்கெட்டை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக சன்லைட் படுற மாதிரி போய் வைங்க.
இன்னொன்று என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ளே வைங்க. இந்த மாதிரி இந்த பிக்சரில் தெரியுதுல இந்த மாதிரி. ஸோ வந்து சன்லைட் படாத அளவுக்கு இன்னொரு பக்கெட்டை வந்து வைங்க. ஸோ ஒரு 1/2 hour கழிச்சிட்டு போயிட்டு 2 பக்கெட்டில் இருக்க தண்ணியை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். என்ன ஆகியிருக்கும், நீங்கள் வந்து சன்லைட் வந்து படுற மாதிரி வச்சுருந்தீங்களா, அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் அவங்களோட ஆக்டிவிட்டி 2. ஏன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா, நம்மளோட டே டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும், கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஏன்னா சன்லைட் நம்ம சன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கலாம். ஸோ நம்மளோட ஏர் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய வாட்டர் வந்து என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும், எவாப்ரேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா வாட்டர் வந்து வேப்பராக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க, எவாப்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் வாட்டர் பை பிளான்ட்ஸ். நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து வாட்டர் வந்து ரொம்பவே முக்கியம், அப்படி தானே? பிளான்ட்ஸ் வந்து வளர்றதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகும், தண்ணி யூஸ் பண்ணி தான் அதனுடைய ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும், அப்படி தானே? அண்ட் இப்போது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த வாட்டர் வந்து என்ன இருக்கும், அந்த இலையிலலாம் இருக்கும்ல அந்த வாட்டர்லாம், அந்த வாட்டர்லாம் எப்படி வந்து இதாகுது, ரிலீஸ் ஆகுது. அது எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த பிளான்ட்ஸில் வந்து வாட்டர் இருக்கும்ல, அந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன இருக்கும், அந்த ஏரில் வந்து அப்படியே வந்து வாட்டர் வேப்பராக மாறிடும். ஸோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நம்ம இந்த ஆக்டிவிட்டியை வந்து சாப்டர் 7 வந்து ஆக்டிவிட்டி 4 வந்து பண்ணியிருப்போம், ரீகால் பண்ணி பாருங்கள். வாட்டர் வேப்பர் என்டர் த ஏர் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். வாட்டர் வேப்பர் வந்து எப்படி வந்துட்டு ஆகுது, ஏரில் வந்து கலந்துடுறது. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். இதனால வந்து வாட்டர் வந்து அப்படியே லாஸ் ஆகுதா, மறுபடியும் நமக்கு வாட்டர் கிடைக்காது. ஸோ வாட்டர் வந்துட்டு அப்படியே வேப்பர் ஆகிடுச்சு. அப்போது அடுத்த வாட்டர் நமக்கு வராதா திரும்ப? ஸோ அதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹவு ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம். கிளவுட்ஸ்னால் என்ன, மேகம். மேகம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? ஸோ மேகம் வந்து எப்படி வந்து உருவாகுது, அதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி 3 பாருங்கள். உங்களோட ஆக்டிவிட்டி 3ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபுல்லாக வேணாம், ஹாஃபில் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ஐஸ் க்யூப் இருக்கும்ல வீட்டில், ஐஸ் க்யூபை வந்து ஒரு 2 or 3 போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 minutes கழித்து பாருங்கள், அந்த ஐஸ் நீங்கள் போட்டிங்களா அந்த இடத்துல வெளியே வந்துட்டு என்ன ஆகும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களா தெரில, இனிமேல் வந்து இதை ஆக்டிவிட்டியை செஞ்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கோங்க. தண்ணி நிரப்பிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூல் ஆகிடும்ல, ஒரு 30 minutes கழித்து எடுத்துகிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக வடியும், வாட்டர் ட்ராப்லெட்ஸாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன் அப்படி வந்து வடியுது, இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ்னால தான் நமக்கு வாட்டர் வந்து திரும்பவும் நமக்கு வந்து கிடைக்குது, வாட்டர் பேக் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். எப்படி வந்து இது நடக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம எர்த்தோட லெவலுக்கு மேலே வந்துட்டு நம்ம போக போக என்ன இருக்கும், ரொம்பவே வந்து கூலாக இருக்கும். நம்ம வந்து ஹையராக வந்து போக போக எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு மலைப்பகுதியெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகும்போது அங்கே ரொம்ப குளிராக இருக்குது, அப்படி தானே? ஏன் குளிராக இருக்குன்னா அதெல்லாமே வந்துட்டு ஹையரில் இருக்குது, ரொம்ப மேலில் இருக்குது, அப்படி தானே? நம்ம லேண்ட் சர்ஃபேஸை விட அந்த மலைப்பகுதியில் இருக்கனால அந்த இடம்லாம் குளிராக வந்து இருக்குது. ஸோ நம்ம மேலே இன்னும் நம்ம ஹையர் போக 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 என்ன இருக்கும், ரொம்பவே வந்து கூலாக இருக்கும். ஸோ என்ன ஆயிடும்னா, இப்போ வாட்டர் வந்து வேப்பராக மாறுது, அப்படி தானே? அந்த வேப்பராக மாற ஏரோட மிக்ஸ் ஆகும். ஸோ ஏரோட மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த மிக்ஸ் ஆகி அந்த கூலிங்னால என்ன ஆகும்னா அது வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக மாறும். ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து எப்படி தெரியுது, ஒரு க்ளவுடாக வந்து தெரியுது. ஸோ இன்னும் அந்த க்ளவுடாக இருக்கும். இன்னும் வந்து கூலாகும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க ஹெவியாக இருக்க அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ரெயினாக வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கண்டென்சேஷன் தான் நமக்கு வாட்டர் வந்து மறுபடியும் கொடுக்குது. ஓகேவா? இதான் வந்து கிளவுடோட ப்ராசஸ். கிளவுட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறதுக்கு இதான் வந்து எக்ஸ்பிளனேஷன்.
அந்த ஹெவியாக இருக்க ட்ராப்லெட்ஸ் எல்லாம் ரெயினாக நமக்கு மாறி வருதுன்னு சொன்னால் அது வந்து சில நேரம் வந்து பனி மாதிரி கூட இருக்கும். அதான் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்னோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதான் நம்ம ஸ்னோ அப்படின்னு சொல்லுவோம், பனி. ஸோ என்ன ஆகுது, எப்படி வந்து க்ளவுடு ஃபார்ம் ஆகுது, வாட்டர் வந்து வேப்பர் ஆகி ஏர் கூட மிக்ஸ் ஆகிட்டு கண்டென்சேஷன் கூல் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ட்ராப்லெட்ஸாக மாறும். அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னது க்ளவுடாக மாறுது. நெக்ஸ்ட் வந்து பேக் டு ஓஷன்ஸ். இப்போ வந்து மழை பெய்யுது. இப்போ மழை பெய்யும் போது என்ன ஆகும், வாட்டர் ரெயின் வந்து வாட்டர் தானே நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த வாட்டர் எல்லாம் என்ன ஆகும், நம்ம லேண்ட் சர்ஃபேஸுக்கு வரும். ஸோ லேண்ட் சர்ஃபேஸுக்கு வரும்போது என்ன ஆகும், நம்மளோட ரிவர் லேக்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், ஃபில் ஆகி அந்த அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும், நேராக வந்து கடைசியாக எங்கே போய் சேரும், ஓஷனில் வந்து மறுபடியும் சேரும். இதான் வந்து பேக் டு ஓஷன். தண்ணி வந்துட்டு மறுபடியும் நம்ம ஓஷனுக்கே வந்துடுது. ஸோ வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ் நடக்கு பார்த்தீங்களா, ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து லேண்டில் வந்து உள்ளது அப்படி தானே. அப்போ வந்துட்டு சில வாட்டர் வந்து அப்படியே லேக்ஸ்க்கு அடிச்சுட்டு போகும், சில வாட்டர் என்ன ஆகும், கிரவுண்டே வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். அப்படிதானே, நம்மளுடைய சாயில் வந்து அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்போது அப்சர்வ் பண்ணி என்ன ஆகிடும், நம்மளுடைய கிரவுண்டில் வந்து வாட்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த வாட்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டர் போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்கெல்லாம் எப்படி தண்ணி எடுக்கிறாங்கன்னா கிரவுண்ட்லேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது அந்த இடத்துல வந்து கரெக்டாக போர் போட்டு அவங்க ஹேண்ட் பம்ப் மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை வந்து எடுப்பாங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து அவங்க யூசேஜுக்கு வந்து எடுப்பாங்க. Bagheli wants to share a concern with you. In those areas where the land has little or no vegetation, the rainwater flows away quickly. Flowing rainwater also take the top layer of the soil away with it. So ரெயின் வந்து ரொம்ப வந்துட்டு பெய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம அப்படியே மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகும். அப்படிதான் நம்ம டாப் லேயர் ஆஃப் த சாயில் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடிச்சுட்டு போகும். சில இடத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்கிரீட் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் மண் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் தான். எல்லாமே ஃபுல்லாக கான்கிரீட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸ் இருக்கனால எல்லாமே கான்கிரீட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன ஆகும், ரெயின் வந்துச்சுன்னா வாட்டர் சாயில் வந்து அப்சர்வ் பண்ணுமா வாட்டர், அங்கே சாயிலே இருக்காது. கான்கிரீட் வந்துட்டு வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் அங்கே என்ன நடக்குதுன்னா வாட்டர் எல்லாமே அப்படியே வந்துட்டு நிற்கிது, எங்கேயுமே போக வழி இல்லாமல் அப்சர்வ் பண்ணுறதுக்கு சாயில் எதுவும் இல்லாமல் வாட்டர் வந்து அப்படி தேங்கி நிற்கிது. வாட் இஃப் இட் ரைன்ஸ் ஹெவிலி? ரொம்ப மழை பெஞ்சா என்ன ஆகும்? ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்துட்டு நார்மலாக இப்போ வந்துட்டு இருக்கிற இடங்கள், நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு லேண்ட் சர்ஃபேஸே வச்சுக்கலாம். இப்போ லேண்ட் சர்ஃபேஸில் வந்து வாட்டர் பெய்யுதுன்னா என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து அப்படியே வந்துட்டு என்ன ஆகும், சில வாட்டர் வந்துட்டு சாயில் வந்து அப்சர்வ் பண்ணிடும், கிரவுண்ட் வாட்டராக மாற்றிக்கிறோம். அண்ட் சில வாட்டர் வந்து அப்படியே என்ன ஆகும், அங்கே இருக்க லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்டு ரிவர்ஸில் போய் அப்படியே கலந்துக்கும். பட் இந்த மாதிரி கான்கிரீட் இருக்கிற ரொம்ப சிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அங்கே வந்து ரொம்ப தண்ணி பாயும் போது தண்ணி வந்து போகிறதுக்கு வந்து இடமே இருக்காது. ஸோ என்ன ஆகிடும், தண்ணி வந்து அப்படியே தேங்கிடும். அந்த தண்ணி வந்து என்ன ஆகாது, எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்கும், எங்கேயுமே அதுக்கு போகிறதுக்கு வழி இருக்காது. ஸோ இந்த பிக்சர் பாருங்க. ஸோ இந்த பிக்சரை வந்து நம்ம இப்போ பிக்சராக பார்க்குறத விட எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சென்னை ஆர் ஹைதராபாத் ஆர் மும்பை எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சதும் அப்படியே ஃபுல்லாக நிரம்பிடும், எதுவுமே போக முடியாத அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வந்து நிரம்பிடும். ஏன்னா அங்கே எல்லாம் என்ன இருக்குது, தண்ணி போகிறதுக்கு வந்து வழி இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வந்து கான்கிரீட்டில் எல்லாமே அவங்க மேட் பண்ணிட்டாங்க, அதனால தண்ணி போகிறதுக்கு அங்கே வழி இல்லை. நம்ம பொதுவாக வந்து ரெயின் வந்து எப்போ பெய்யும், அது சீசன்ஸ் பொறுத்து அந்த டைம்ஸ் அந்த டியூரேஷன்லாம் மாற பிளேஸ் அண்ட் பிளேஸ் பொறுத்து என்ன ஆகும், ரெயினும் மாறி மாறி பெய்யும். ஸோ சில டைமில் வந்து என்ன ஆகும், மழையே பெய்யாது. நம்மளுடைய சம்மர் சீசன்லலாம் மழையே பெய்யாது. அப்போல்லாம் என்ன ஆகிடும், நம்மளுடைய க்ராப்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து வறண்டு இருக்கும். ஆனால் ரெயின் பெய்யும்போது என்ன ஆகிடும்னா க்ராப்ஸ் எல்லாமே ரொம்ப வளர ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா அதுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப தேவையில்லை. அதான் அப்போ வந்துட்டு ரொம்பவே தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்,
ரொம்பவே மழை பெஞ்சாலும் நமக்கு மழை பெய்யாமல் இருந்தாலும் ஆபத்து, ரொம்ப மழை பெஞ்சாலும் அது ஆபத்து தான். இப்போ ரொம்ப மழை பெய்யுது, அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய லேக்ஸு ரிவர்ஸ் எல்லாமே நிரம்பும், அப்படிதானே? அதுக்கும் ஒரு லெவல் இருக்கும்ல வாட்டர். நம்மலாம் சில ஊர்லலாம் டேம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே வந்து நிரம்பிடுச்சுன்னா என்ன ஆகிடும், தண்ணி அந்த டேம் வந்து உடஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அது நிரம்பிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த ரிவர் ஆர் லேக் வந்து உடஞ்சிரும். ஸோ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸில் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அந்த கரையோர மக்கள்லாம் பாதுகாப்பு என்ன இடத்துக்கு போங்க அப்படின்னு. ஏன்னா ரெயின் வந்து ரொம்ப பெய்யும் போது என்ன ஆகிடும்னா தண்ணி வந்து அந்த அளவை வந்து மீறி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகிடும், ஊருக்குள்ளே வந்துடும். அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ஃப்ளட் வரும். ஃப்ளட் வந்தால் என்ன ஆயிரும், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். ஸோ இதனால என்ன ஆகும், ஒரு ட்ரவுட் வந்து வரும், ஒரு வறட்சி வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் டஸ் நாட் ரெயின் ஃபார் எ லாங் பீரியட்? நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வறட்சி வந்து எப்படின்னா, நம்மளுடைய வாட்டர்ல வறட்சி இல்லை, தண்ணி வறட்சி இல்லை. எப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நம்மளோட எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு கட் ஆயிரும், அப்படி தானே? தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கும்போது எல்லாமே வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் டஸ் நாட் ரெயின் ஃபார் அ லாங் பீரியட்? ரொம்ப நாளுக்கு வந்து மழை பெய்யலை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், மழை ரொம்ப பெஞ்சா என்னென்ன ஆகும்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மழையே பெய்யலைன்னா ரொம்ப நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆர் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 1 இயருக்கு வந்து மழையே இல்லை. அப்போ என்ன ஆகும், சாயில் வந்து என்ன ஆகும், கண்டினியூஸாக எவாப்ரேட் ஆகி அதோடைய வாட்டரை வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அப்படி தானே? ஏன்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் சாயிலில் இருக்க அந்த வாட்டர் இதெல்லாமே என்ன எவாப்ரேட் ஆகிட்டு போயிடும். ஸோ நமக்கு வந்து வாட்டர் இன்னும் கண்டினியூஸாக கிடைக்காத போது என்ன ஆயிரும், நம்ம லேக்ஸ், பாண்ட்ஸ், கிணத்து தண்ணி எல்லாமே என்ன வற்றி போயிடும். அப்போது என்ன ஆகும், கிரவுண்ட் வாட்டரும் அப்படியே என்ன ஆகிடும், வற்றி போயிடும். அப்போ எங்கேயுமே நமக்கு தண்ணி இல்லாத போது ஒரு வறட்சி ஏற்படும். தண்ணி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே. ஸோ தண்ணி வந்து இல்லாதப்போ என்ன ஆகிரும், எல்லாருக்குமே வந்து வறட்சி ஏற்படுத்துரும். ஒரு வீட்டில் வந்து இப்போ நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்லி வந்து 100 மில்லியன் க்ரோஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவ்வளோ கோடி மக்கள் வந்து இருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சதவீத தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ பாப்புலேஷனும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. டே பை டே வந்து பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் தண்ணி வந்து ரொம்பவே டிமாண்டாக இருக்கும். ஸோ ஒரு இதில் டிமாண்டாக வரும்போது என்னாகும், அங்கே ஒரு வறட்சி வந்து ஏற்படும். ஸோ நமக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்படுமா? இல்லை, அப்படி தானே? இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தண்ணி தேவைப்படும். அண்ட் நம்மளுடைய பிளான்ட்ஸ்க்கு வந்து தண்ணி ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் பிளான்ட்ஸுக்கு தண்ணி வரலன்னா என்னாகும், நமக்கு ஃபுட்டு கிடைக்கிறதுலேயும் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு வறட்சி வந்து ஏற்படும், ரெயின் வந்து இல்லைனாலும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை வந்துட்டு ரொம்பவே சிக்கனமாக வந்து யூஸ் பண்ணணும். ஹவு கேன் வி கன்சர்வ் வாட்டர்? வாட்டரை வந்து நம்ம எப்படி வந்து கன்சர்வ் பண்ணலாம்? நம்ம வந்துட்டு நம்மளுடைய யூசேஜை வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணணும். எல்லாரும் வந்து வாட்டரை வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணதும் அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இன்னொருத்தவங்க வந்து அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணலாம், அப்படி தானே? உங்கள் வீட்டிலேயே நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தரே எல்லா வாட்டரையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 3 பேருக்கு அந்த வாட்டர் வந்து கிடைக்காமலே போயிடும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்க வீட்டில் இருக்க வாட்டரை சேவ் பண்ணால் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து தண்ணி இல்லாத அந்த சமயங்களில், சம்மர் சீசன்லலாம் தண்ணி வந்து அவ்வளோவா இருக்காது, ரொம்ப வறட்சியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டரை வந்து ரொம்பவே வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து மழை நீர் சேகரிப்பு. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு திட்டம் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்ன திட்டம் அப்படின்னா, மழைநீர் சேகரிப்பு திட்டம். அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டமில் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ரெயின் எல்லாமே ஒரு நம்ம வீட்டில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது மாதிரி வந்து ஒரு ஸ்கீம். ஸோ அது எப்படி வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீமை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து மழை பெய்யும் போது மேலே தண்ணி வந்து விழும், அப்படி தானே? அந்த தண்ணி வந்து என்ன ஆகும்,
நம்ம அப்படியே கீழே விட்டுருவோம். ஸோ அப்படி விடாமல் ஒரு பைப் வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய ரூஃப் இருக்கும்ல, ரூஃப் டாப், அந்த ரூஃப் டாப்பில் வந்துட்டு ஒரு பைப் வச்சு அது என்ன ஆகும்னா கீழே வந்துட்டு ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த தொட்டியில் வந்து இந்த தண்ணி வந்து சேவ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட். நம்ம மழை வந்து இல்லாத டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்காது, ஏன்னா ரெயின் வாட்டர் வந்து ரொம்ப க்ளீனாக தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் வந்து விழும்போது நிறைய தூசி எல்லாம் இருக்கும், அப்படி தானே, அந்த தூசி எல்லாமே வந்து வரும் அந்த தண்ணியோட சேர்ந்து. பட் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அதை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். Another option is to allow water to go into ground directly from the roadside drains that collect rainwater. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, வாட்டர் வந்து டைரெக்டாகவே வந்து கிரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து சென்ட் பண்ணுற மாதிரி, வாட்டர் வந்து ரெயின் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரோட் சைடு வந்து ட்ரைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து டைரெக்டாக சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். நீங்கள் வந்து இதை வந்து எல்லாருமே பண்ணி பாருங்கள். நம்மளுடைய லெசன், நம்ம சாப்டரே ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வாட்டரை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ நமக்கு முக்கியம், வாட்டர் வந்து எப்படி வந்துட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த வாட்டர் சைக்கிள் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஜஸ்ட் வந்து வாட்டர் சைக்கிள்னால் அப்படியும் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு ஓவர்வியூ தரேன். வாட்டர் சைக்கிள்னால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வந்து எங்கே இருக்கும், நம்ம ஓஷனில் இருக்கும். ஓஷனில் என்ன ஆகும்னா நம்மளுடைய சன்லைட்லேருந்து என்ன ஆகும், ஹீட் ஆகும், இப்படி தானே. நம்மளுக்கு ஹீட் வந்து என்ன ஆகும், வாட்டரில் வந்து இதாகி பட் என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி என்ன ஆகும், ஏரோட மிக்ஸ் ஆகி, வேப்பர் வந்து ஏரோட மிக்ஸ் ஆகி க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். க்ளவுடாக ஃபார்ம் ஆகி மறுபடியும் க்ளவுட் அப்பர் சர்ஃபேஸில் வந்து கூல் ஆகிட்டே இருக்கும். ஸோ கூல் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு மழை பெய்யும். அந்த மழை வந்து என்ன ஆகும், மறுபடியும் நமக்கு ஓஷனில், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மூலமாக நமக்கு ஓஷனில் மறுபடியும் வந்து சேரும். இந்த ப்ராசஸ் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். A. The process of changing of water into its vapor is called, water வந்து வேப்பரா சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் என்ன சொல்லுவோம், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் எவாப்ரேஷன். B. The process of changing water vapor into water. Water vapor வாட்டரா சேஞ்ச் ஆகுறத நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம், கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். No rainfall for a year or more may lead to dash in that region. ரொம்ப நாளாக ரெயின்ஃபாலே இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ ட்ரவுட். எக்ஸசிவ் ரைன்ஸ் மே காஸ் ஃப்ளட். ரொம்ப ரெயின் பெஞ்சா நமக்கு ஃப்ளட் வர வாய்ப்பு இருக்கு, அப்படிதானே. செகண்ட் ஒன், ஸ்டேட் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வெதர் இட் இஸ் டியூ டு எவாப்ரேஷன் ஆர் கண்டென்சேஷன். ஸோ நம்ம வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு அது எவாப்ரேஷனா கண்டென்சேஷனா அப்படின்னு சொல்ல போகிறோம். வாட்டர் ட்ராப்ஸ் அப்பியர் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ் கண்டெய்னிங் கோல்டு வாட்டர். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன, கண்டென்சேஷன். ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் கோல்டு வாட்டர் வைக்கிறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாகும், வெளியே வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும்ல, அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம், கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீம் ரைசிங் ஃப்ரம் வெட் கிளாத் வெல் தே ஆர் அயன். ஒரு ஈர துணியில் நீங்கள் அயன் பண்ணுங்கள், அப்போ என்ன பாருங்கள், அப்படியே வந்து அந்த ஸ்டீம் வந்து அப்படியே வந்து வரும் வெளியே. ஸோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. ஃபாக் அப்பியரிங் ஆன் எ கோல்டு வின்டர் மார்னிங். இந்த ப்ராசஸ் வந்து கண்டென்சேஷன். நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, அந்த மழை வின்டர் காலத்துலலாம் நம்மளுடைய அப்படியே ஒரு மாதிரி பனி மூட்டமாக இருக்கும். ஸோ அதுதான் அது என்ன ப்ராசஸ், கண்டென்சேஷன். பிளாக் போர்ட் ட்ரைஸ் அப் ஆஃப்டர் வைப்பிங் இட். பிளாக் போர்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சிரும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீம் ரைசிங் ஃப்ரம் ஏ ஹாட் கிரிடில் when வாட்டர் இஸ் ஸ்ப்ரிங்கிள்ட் ஆன் இட். ரொம்பவே வந்துட்டு இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்மளுடைய தோசை செய்வோம்ல, அந்த சட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு அந்த தோசைக்கல் இருக்குல்ல, அந்த தோசைக்கல் அப்படியே லைட்டாக தண்ணியை அப்படி தெளிச்சு பாருங்கள், அப்படியே வந்துட்டு ஸ்டீம் வந்து அப்படியே ரைஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ், எவாப்ரேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? தேர்ட் கொஸ்டின். வாட்டர் வேப்பர் இஸ் present in air only during the monsoon. True or false? False.
Water evaporate into air from ocean, rivers and lakes but not from the soil. False. Water வந்து எல்லா இடத்துலையும் சாயில்லேருந்தும் evaporate ஆகும். The process of water changing into its vapor is called evaporation. True. Water வந்து vapor change பண்ணுற process என்ன சொல்லுவோம்? Evaporation அப்படின்னு சொல்லுவோம். The evaporation of water take place only in sunlight. Sunlightல மட்டும்தான் water வந்து evaporate ஆகுமா? இல்லை. False. Water vapor condenses to form tiny droplets of water in the upper layer of air where it is cooler. True. Next, fourth question. Suppose you want to dry your school uniform quickly. Would spreading it near a heater help? If yes, how? இப்போ உங்கள் யூனிஃபார்ம் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு காயணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஹீட்டர்கிட்ட போய் உங்கள் துணியை வந்து காமிக்கிறீங்க. அப்போது சீக்கிரமாக வந்துட்டு காஞ்சிரும். அப்படி தானே நம்ம ஏன்னா என்ன ஆகும், நம்மளுடைய வாட்டர் நம்ம வாட்டர் வந்து என்ன ஆகிடும், அதை வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரெட்டிங் யூனிஃபார்ம் நியர் த ஹீட்டர் வில் ஹெல்ப் பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். எவாப்ரேஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா ஹீட்னால அந்த எவாப்ரேஷன் ரேட்டை வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் பண்ணும். Take out a cooled bottle of water from refrigerator and keep it on a table. After some time you notice a droplet of water around it. Why? ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தனியாக எடுத்து வெளியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது வெளியே வந்து என்னாகும், வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன நடக்குது, இந்த ப்ராசஸில் கண்டென்சேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஏன்னா நமக்கு வெளியே என்ன இருக்குது, ஏர் இருக்குது. அப்படி தானே நம்மளுடைய சர்ஃபேஸை வந்து ஏர் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கப்போ என்ன ஆகும், அந்த ஏர் வந்து என்ன ஆகும், நம்மளுடைய பாட்டிலில் வந்து கண்டென்ஸ் பண்ணும். பாட்டிலில் இருக்க அந்த அந்த கூலிங்கை வந்து கூல் டவுன் பண்ணுறனால என்ன ஆகிடும், வெளியே வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து ஏற்படும். டு கிளீன் தேர் ஸ்பெக்டக்கிள்ஸ் people often breathe out on glasses to make them wet. Explain why the glasses become wet. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சில பேர் வந்துட்டு அவங்க கிளாஸ் வந்து இப்படி ஊதுவாங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஊதுவாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு பாருங்கள், ஏன் வந்துட்டு அப்படி வந்து வெட் பண்ணுறாங்க, அந்த கிளாஸ் வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வாயிலேருந்து வர ஏர் வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸில் வந்து என்ன கூல் டவுன் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும், கிளாஸ் வந்து வெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து ஹூ அப்படின்னு ஊதி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு தெரியும். ஹவு ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்? கிளவுட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நம்மளுடைய வாட்டர் வந்து வேப்பராகும், வேப்பராகி ஏர் கூட மிக்ஸ் ஆகிட்டு மேலே போகும்போது என்ன ஆகும், கூல் ஆகும்போது அந்த வேப்பர் என்ன ஆகும், டைனி ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஏர் வந்து டைனி ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த டைனி ட்ராப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் கிளவுட்ஸ். கிளவுட்ஸ்லேருந்து ஹெவியான அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், மறுபடியும் கூல் ஆகும்போது ரெயினாக வந்து நமக்கு மறுபடியும் ஓஷன்ஸ்க்கு வரும். when does a drought occur? எப்போ வந்து வறட்சி ஏற்படும், ரொம்ப ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு வந்து மழையே கண்டினியூஸாக பெய்யாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம சாயிலில் இருக்க வாட்டரும் டிரான்ஸ்பிரேஷனால வாட்டர் வந்து லாஸ் ஆயிரும். அண்ட் நம்ம குளம், ஆறு அதில் இருக்க வாட்டரும் என்ன ஆயிரும், ட்ரை ஆயிரும். ஸோ அதனால என்ன ஆகும், நமக்கு வறட்சி வந்து ஏற்படும். அப்போது இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு வாட்டர் பற்றி ஒரு ஐடியா வந்து கிளியராகவே கிடச்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.